மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனசுலையும் வர மாதிரி தான் பாக்யலட்சுமி சீரியலில் பாருங்கள் எவ்வளோ அப்படியே கீழே விழுந்தால் திருப்பி மீண்டு வருவண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் தான் காமிச்சிட்ருக்காங்களே தவிர அடா ஏன் எதனால் அப்படின்னு கேட்டால் வெறும் சீரியலை இழுக்கணுங்கிறத தவிர வேறு எந்த காரணமும் நமக்கு தெரியல. இந்த கதையுடைய நார்மலான நேச்சுரலான ஃப்ளோவில் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதனுடைய பல வேர்ஷன் கதைகளில் பல மாதிரி கதை போயிருந்தாலும் இங்கே வந்து வெறுமனையே உப்பு சப்பில்லாத விஷயங்களை வச்சே கதையை கொண்டு போயிடலாம், இல்லை ஏதாச்சும் நம்மளுக்கு எரிச்சல் படுத்துகிற விஷயங்களை வச்சே கதையை கொண்டு போயிடலாம்னு கொண்டு போயிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. அதில் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செடியன் வந்து இனிமேல் நான் வீட்டை பார்த்துக்கிறாங்கிறாரு, எழில் நான் வீட்டை பார்த்துக்கிறாங்கிறாரு, நீ வீட்டில் உட்காந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வா, நீ வேறு எதுவும் பண்ண வேணான்னு இந்த பக்கம் ஈஸ்வரி சொல்கிறாங்க. இவங்க சரி சரின்னு தலையாட்டிக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் ஆச்சரியமாகவே இருக்குது. ஈஸ்வரியெல்லாம் நம்பவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க ஏதோ நியூஸ் எல்லாம் பார்த்து எங்கெங்கே வாண்டட் இருக்குது, எங்கெங்கே வேக்கண்ட்டான இடம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் இப்போ இவங்களை வர சொல்லிவிட்டு செல்வியை வர சொல்லிட்டு அவங்கள ஒரு ஓரமாக நிற்க சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வாக்கிங் போகும்பொழுது ரோட்டில் இருக்கவங்கெல்லாம் மாற்றி இவங்கள்ட்ட வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு வெறுமா நக்கலாக குத்தலாக பேச கடுப்பாகவும் இருக்குது பாக்கியாவுக்கு. ஒரு கட்டத்தில் பையெல்லாம் தூக்கிட்டு இந்த பக்கம் அமிர்தா கிட்டக்க நீ வேலையெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்ப, நீ எங்கே போகிற அப்படின்னா வந்து சொல்கிறாங்கிறாங்க. என்ன மதியான சாப்பாடுலாம் கொடுக்க சொல்கிற, அப்போ நீ எவ்வளோ நேரத்துக்கு போகிற, எங்கே போகிறேன்னு கேட்டால் அதெல்லாம் எதுக்குமா கேட்குறீங்க அப்படின்னு கோபி நல்லவராட்டம் பேசிக்கிட்டு இருக்க. அவர் நல்லவராட்டம் பேசும்பொழுதே அவங்க வேகமாக கிளம்பிடுறாங்க. நான்லாம் வீட்டில் சும்மா இருந்தால் சும்மா இருப்பேன்டா, இப்போ தானே வேலைக்கு போனால் ஏதோ ஓவராக சீன் போடுறா, இப்போ ஏதாச்சும் போய் பிரச்சனையை எழுதிட்டு வருவான்னு ஈஸ்வரி சொன்னோன்னே அது அவள் விருப்பமா விடுங்கம்மா அப்படின்னு கோபியும் ரொம்ப நல்லவராக பேசிக்கிட்டு இருக்க. இவங்க இப்போ ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாங்க. அதில் செல்விகிட்ட சொல்லிடுறாங்க, நம்ம வந்து துவண்டு போய் நிற்கக்கூடாது, சொந்த காலில் நிற்கணும், யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா பார்த்தா ஒரு இடம் விலை ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு இடம் வந்து ஹோட்டலுக்கு தர மாட்டேங்கிறாங்க, இன்னொரு இடம் லேடிஸ்னால் தரமாட்டோம், லேடிஸ்னால் வந்து ஆரம்பிச்சுட்டு பாதியிலே போயிடுவாங்க, உங்கள் கணவர் என்ன பண்ணுறாரு, டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஏன் டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு வந்து மூக்க நுழைக்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்டால் அவங்களுக்கு கடுப்பாக இருக்குது. எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா அவ்வளோ ஈஸியும் கிடையாது. பணத்தை எல்லாத்தையும் இழந்து இப்போ ரொம்ப கம்மியாக கையில் காசை வச்சு வேறு ஆரம்பிக்க போகிறாங்க. இதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு பல கேள்விகள் இருக்குது. ஸோ ஓவராலாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கதையில் நடக்கிற விஷயங்கள், கதையை இழுத்து கொண்டு போகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓகேவா, இல்லை எப்படி இந்த கதை போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கறதுலே பெஸ்ட்டு சீரியல் இப்போ எதுங்கிறத சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.